இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மைக் மோகன், ஸ்னேகா, லைலா, ஜெயராம் உள்ளிட்ட பல நட்சத்திர பட்டாளங்களே நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் கோட். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் சமீபத்துல தான் வெளியாகி இருந்தது. வெளியானதுல இருந்தே விஜய் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது. அதே நேரத்துல ட்ரெய்லர் லான்ச் செஞ்ச அன்னைக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியும் வெங்கட் பிரபு இயக்குனரும் சேர்ந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தி கிட்டையும் இந்த படம் பிசினஸ் வைஸ் எப்படி போயிருக்கு, லாபம் கொடுத்திருக்கா, ஏன்னா ஹை பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்பவே எங்களுக்கு லாபம் கொடுத்த ஒரு படமா தான் கோட் படம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் கோட் படத்தினுடைய ப்ரீ பிசினஸ் எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அந்த அடிப்படையில கோட் படத்தினுடைய மொத்த பட்ஜெட் அப்படிங்கிறது 333 கோடியே 15 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தினுடைய பிசினஸ் மட்டுமே 416 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு பிசினஸ் ஆகியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதனுடைய ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 83 கோடியே 10 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு. ஆனா இந்த கோட் படத்தை விஜயனுடைய முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்த லியோ படத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் வைஸ் அந்த படத்தை விட கோட் படம் கம்மியாக தான் பிசினஸ் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிசினஸ் மட்டுமே 433 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் ஆகியிருந்தது. ஆனா இப்ப கோட் திரைப்படம் இதுல இருந்து சில கோடிகள் கம்மியா தான் பிசினஸ் ஆகிருக்கு. 416 கோடி 25 லட்சம் ரூபாய்க்கு தான் பிசினஸ் ஆகிருக்கு. ஆனாலும் இதனுடைய பிசினஸ் டீடைல்ஸ்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா லியோ படத்தை விட கோட் படம் சில இடங்கள், அதாவது கேரளா, கர்நாடகா, ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ், ஓவர்சீஸ் தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது லியோ படத்தை விட கோட் படத்துக்கு தான் அதிகமான விற்பனை, அதிகமான அளவுக்கு விற்பனை ஆகிருக்கு. அதே போல ஆடியோ மற்றும் சேட்டலைட் பிசினஸ்லயும் லியோவை விட கோட் படம் தான் அதிகமா விற்பனை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, லியோ படத்துக்கு படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே அவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா கோட் படத்துக்கு லியோ படத்துக்கு இருந்த அளவுக்கு எதிர்பார்ப்புல சொல்லப்போனா இந்த படத்துக்கு பெரிய அளவுல எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 3 சிங்கிள் பாடல்கள் வெளியாகி இருந்தது. ஆனா பாடல்கள் வெளியானப்பவும் பெரிய அளவுல எதிர்பார்ப்பு இல்லை. ஆனா அந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் பூர்த்தி செஞ்ச ஒரு விஷயம்னா அந்த படத்தினுடைய ட்ரெய்லரா அமைஞ்சிருந்ததுன்னே சொல்லலாம். இந்த படத்துக்கு லியோவை காட்டிலும் கம்மியான எதிர்பார்ப்பு தான் இருக்கு. பட் ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எந்த மாதிரியான கலெக்ஷனை எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்ததா பார்க்கணும்.